நான் தான் போக போக எல்லாம் சரியாயிடும்னு விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். பொண்ணுங்க எங்களுக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ற மாதிரி பண்ணிடுறாங்க. ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் லவ் மேரேஜ்னு கிடையாது. ஆமாடா, அப்படிதான் சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? மேடம் என்ன தூதுவளை ரசம் குடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், நான் குடிக்கிறது என் ஃபேமிலியில எல்லாருக்குமே தெரியும். சந்தோஷத்துல எனக்கு வேற இப்போ ஒன்று பண்ணணும். என்னமோ, அது நான் ஏதோ போதையில சொல்லியிருப்பேன். போதையில சொன்னியா? சாம், நீ டெலிவரி ஒர்க்கா பண்ணிட்டு இருக்க? உன்னை போய் நான் நம்பினேன் பாரு, என்ன செருப்பு கழட்டி அடிக்கணும். ஹாய் சார். சொல்லுங்க சாம். அந்த அப்ராட் போறத பத்தி கேட்டிருந்தீங்கல்ல? அப்ராட் போறதா? அதான் நீங்க ஆல்ரெடி வரலன்னு சொல்லிட்டீங்களே, இப்போ என்னாச்சு? இல்ல சார், நல்லா யோசிச்சு பார்த்தேன். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ற மாதிரி தோணுச்சு. அதான் நானே அப்ராட் போயிட்டு வந்துடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சாம் நினைச்சு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா? உங்க இஷ்டத்துக்கு வரேன்னு சொல்றீங்க, வரமாட்டேன்னு சொல்றீங்க. உங்களுக்கே தெரியும் நீங்க தான் பெஸ்ட் எம்ப்ளாயின்னு. அதனால தான் அவ்வளோ டைம் கேட்டோம். நீங்களே மாத்தி மாத்தி பேசினா என்ன சாம் பண்றது? இல்ல சார், சாரி. என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. அதான். கன்ஃபார்ம் நீங்க வரீங்களா அப்போ? கன்ஃபார்ம் சார். எனக்கு இந்த ஊர விட்டு போணும். அவ்வளோதான். நீங்க எப்போ சொன்னாலும் ஓகே தான் சார். ரெடி தான். சரி ஓகே. அப்ப நான் உங்களை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். ரெடி ஆயிக்குங்க. நெக்ஸ்ட் வீக்கா? நெக்ஸ்ட் மந்த்ன்னு தானே சார் சொன்னீங்க? சாம், நான் உங்ககிட்ட சொல்லியே 1 மந்த் ஆச்சு. மறந்துட்டீங்களா? ஓ, ஓகே சார். சாரி. ஓகே. ஓகே சாம். அப்போ உங்களுக்கு பதிலா செலக்ட் பண்ண அனு, அவங்கள நீங்க அசிஸ்டண்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி ஓகே. மற்றதெல்லாம் உங்களுக்கு மெயில் அப்டேட் பண்றேன். தேங்க் யூ சார். ஏய், இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவ்வளோ கோவமா இருக்க? இன்னும் என்ன நடக்கணும்? இங்க பாரு, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தேவையில்லாம பேசிட்டு இருக்காதடி. டீயா? என்ன டீன்னு சொல்றதுக்கு நீ யாரு? உன் புருஷன். யாருக்கு யார் புருஷன்? அத நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். அந்த வார்த்தைக்கு ஒரு பர்சன் கூட தகுதி இல்லாத ஒருத்தன் நீ. இங்க பாரு, நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போகாத என்ன? டேய், என்ன நடக்குதுங்க? சமயு, நீ எங்க கிளம்பிட்ட? வாங்க அத்தை. உங்க பையன் ரொம்ப உத்தமன் நல்லவன் வீங்கல? ஆமா, ரொம்ப நல்லவன் தான். எதுக்கு நீ இப்படி கோவப்படுற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. என்ன சொல்ற சமயு? நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என் பையனை அப்படி ஒன்றும் வளர்க்கல. இங்க பாரு, உன்கிட்ட நான் டெலிவரி வேலைக்கு போறேன்னு மறைச்சது தப்பு தான். ஆனா எனக்கும் அக்ஷயாக்கும் நடுவில் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாதுதான். அத காத்து கூட போகாத அளவுக்கு கட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல. எப்பா சாமி, போதும். இதுக்கு மேல விபூதி அடிக்கிறதுக்கு என் நெத்தியில இடம் இல்ல. ஏய், சும்மா உன் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்காடி. ஆபீஸ்ல ஒருத்தன் அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அதை வந்து அவன் என்கிட்ட சொன்னா, நான் அவனை போய் அடிச்சிட்டேன். அவன் மேனேஜரோட தம்பி. அதான் எல்லா தப்பியும் என் மேல திருப்பி விட்டானுங்க. என்ன பிளாக் லிஸ்ட் பண்ணி வெளிய அனுப்பிச்சிருன்னு சொல்லிட்டானுங்க. நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன். அப்புறம் முடியலன்னு தான் நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். இங்க பாரு, நான் என்னைக்குமே உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சது கிடையாது. இதுக்கப்புறம் இங்க இருக்கிறதும் உன் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறதும் உன் இஷ்டம் தான். சும்மா ஒன்றும் தெரியாம வாய்க்கு வந்தெல்லாம் பேசிக்கிட்டு. சரிப்பா, சாரி. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் நெக்ஸ்ட் வீக் அப்ராட் போறேன். ஆஃபீஸ்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னமா சொல்ற? என்னால முடியல அத்தை. எனக்கு பிரேக் வேணும். தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. மா, என்னம்மா நீ என் மேல கோவமா இருக்க? ஆமாண்டா, கோவமா தான் இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? ஏம்மா நீ என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிற?
பின்ன என்னடா எத்தனை நாள் டெலிவரி வேலைக்கு போற? ஒரு நாளாவது எனக்கு பிரியாணி வேணும் கொடுத்துருக்கியா? என்ன இப்படி பாக்குற? எனக்கு இப்போ பிரியாணி வேணும். மா விளையாடாதம்மா. அவ இன்னும் ஒரு வாரம் தான் அந்த வீட்டில் இருப்பா. ஆனால் அவள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி சந்தோஷமாக போகணுமா. அவள் திரும்பி வரக்கு எவ்வளோ நாளானாலும் நான் வெயிட் பண்ண ரெடி. டேய், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. என்னம்மா அது? உங்க அத்தை பையனை வர சொல்லலாம். அவனா? அவன் எதுக்கு? அவன் தான் இந்த கப்புள்ஸ் சேர்த்து வைக்கிறதுலாம் எக்ஸ்பர்ட் ஆச்சே. ஆமாம், அவனை ஏதோ பட்ட பேர் சொல்லி கூப்பிடு. என்னது? ம், யாரு? கட்டப்பா, காதல் கட்டப்பா. ஹலோ, யார் நீ? நீ பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்க. ஏய், எங்க என் பாவாவை காணோம்? பாவாவா? ஆ, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. வந்ததுல இருந்து சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. இந்த வீட்ல வேலைக்காரி கூட அழகா இருக்கால. செருப்பு பிஞ்சிரும். யார பாத்திர வேலைக்காரின்ற? நான் அவன் பொண்டாட்டி. பாவா, என்ன பாவா வந்தோடனே எங்க 2 பேரும் சேர்த்து வச்சிட்ட? நேச்சுரலி. இப்படி தெரிஞ்சதா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அடுத்த நாளே கூட்டு வந்திருப்பனே. ஏ ஹலோ, அது ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு அவ்வளவுதான். ஃப்ளோல வந்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டி தான். பை தி வே, அவன் என்னோட அத்தை பையன். செல்லமா பாவான்னு கூப்பிட்டுப்போம். ஊர்ல இருக்கிற காதெல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்கான். ஓ, மாமாவா? இதுக்குதான் இவ்வளவு build-up-ஆ? அவ கிடக்குறாடா. டேய் கட்டப்பா, நீ எப்படி இருக்க? பார்த்தா தெரியல, கியூட்டா இருக்க. வாமா அரிசி படைக்கலாம். பொறாம பிடிச்ச ஃபேமிலிஸ் பாத்துக்கிறேன்டா உங்களை. பாவா பாவா பாவா, சாம் ஒரு வாரத்துல ஃபாரின் போறேன்னு சொல்ற பாவா. எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல பாவா. இப்ப என்ன, அவன் நாளைக்கு ஃபாரின் போக கூடாது அவ்வளவுதானே? ஐயோ இல்ல பாவா, அவ வேலைக்கு போறது எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓ, பிடிச்சிட்டேன். அப்ப அவ வேலைக்கு போறது பிரச்சனை இல்ல, ஃபாரின் போறதுதான் பிரச்சனை. பாவா மண்டையிலே மணி அடிச்சு விட்டுரும் பாவா. ஆ. அவ வேலைக்கு போறதே ஃபாரினுக்கு தான். அவ போகட்டும், எங்க வேணாலும் போகட்டும். ஆனா என் மேல எந்த கோபமும் இல்லாம போகணும். இங்க அப்படின்னு இருந்து சந்தோஷமா போகணும். அவ்வளவுதான். சரி, அப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னது? அந்த காதை சைடுல விடு. சத்தம் கட்டாம அவ பாஸ்போர்ட்டை போய் நீ ஒளிய வச்சிரு. அவ பாஸ்போர்ட்டை காணும்னு தேடுவா. நீ என்ன பண்ணு, உடனே ஓடி போய் இந்தாங்க உங்க பாஸ்போர்ட் அப்படின்னு கையில கொடுத்தன்னு வச்சுக்கேன், லவ்ல விழுந்துருவா. பாவா, அவ பாஸ்போர்ட் டிக்கெட்டு எல்லாமே ஆஃபீஸ் தான் அரேஞ்ச் பண்ணுது. அவ ஆஃபீஸ் மேட்ஸ் வந்து வீட்லயே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபோன் பேசும்போது ஒட்டு கேட்டுட்டேன். என்ன பண்ணலாம்? மேக்கப் கிட்ட தூக்கிரு. அத நீ ஒளிய வச்சிட்டேன்னு வை, அதையும் அவ காணும்னு தேடுவா. நீ அவளை பார்லர் கூட்டிட்டு போ, அங்க மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும், நீ அவளை அப்படியே மயக்கிற மாதிரியும் இருக்கும். பாவா, இது வரைக்கும் நீ எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்க? இது வரைக்கும் நிறைய போயிருக்கு, அது எல்லாமே பிரேக்கப்ல தான் பிடிச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஆகும். இப்பதான் பாவா உன்னை சரியா புரிஞ்சுக்கல. நீ தப்பான ஆள். பாவா, நீ தப்பான ஆள். அப்படி இல்ல, என்ன பார்த்து அப்படி சொல்லாத பாத்துக்க. உனக்கு என்ன இப்ப ஐடியா வேணும் அவ்வளவுதானே? ஆமா. 2 நிமிஷத்துல ஐடியாவோட வரேன். என்ன பண்ணலாம்? சூப்பர் ஐடியா ஒண்ணு மாட்டி இருக்கு. நீ ஐடியா சொல்ல, சூப்பரா இல்லைன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ ஸ்கூல் படிக்கும்போது பாட்டு போட்டி முதல் பரிசு ஜெய் அப்படின்னு சொல்லி பிரைஸ்லாம் வாங்கினிய ஞாபகம் இருக்கா? ஆமா, ஆனா என்ன பிரைஸ் வாங்கினா ஞாபகம் இல்ல. அட பாவி, தட்டு, டிஃபன் பாக்ஸ்னு என்னென்னலாமோ பிரைஸ் வாங்கினியடா. சர்ரா, அதுக்கு இப்ப என்ன? அந்த திறமைய அப்படியே நீ வாழ்க்கிட்ட போய் காமி, உன் லவ்ல மயங்கி விழுந்துருவாள்ல. இல்லடா, ஒரு காலத்துல 8 கட்டையில பாடிட்டு இருந்தேன். அப்புறம் குரல கட்டான அப்புறம் எல்லாத்தையும் விட்டேன். பாவா, அதெல்லாம் இல்ல, நீ பாடுற. டிஃபன் பாக்ஸ், சோப்பு டப்பா, தட்டு. ம். ரெண்டு பேரும் வாங்க, அப்படியே உட்காருங்க. ஷோ ஸ்டார்ட்ஸ். என்ன எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்கீங்க? அனைவருக்கும் என்பத வணக்கங்கள். உங்கள் மனம் குளிர இசையா உங்களை கட்டி அடிக்க இது வருகிறார்
இசை தாய் பெற்றெடுத்த மகன் உங்கள் ஜெய். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் உங்கள் அன்பு நண்பன் இசை போராளி ஜெய் அவர்களை இந்த மேடைக்கு வரவேற்கிறோம். லெட்ஸ் வெல்கம் ஜெய். The stage is yours. ஜெய் வரா. பாபா ஸ்டார்ட் த பீட். நான் தாண்டி செய்யி தோசையில் ஊற்றுவ நெய்யி தூங்க தேவை பாயி நீ ஊன்னு சொல்லுவோம் காலடி நாயி 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 நான் தாண்டி செய்யி தோசையில் ஊற்றுவ நெய்யி டே இம்ப்ரெஸ் ஆவராடா பீட்டை ஏற்று நான் தாண்டி செய்யி தூங்க தேவை பாயி தோசையில் ஊற்றுவ நெய்யி நீ ஊன்னு சொல்லுவோம் காலடி நாயி 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 நக 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 இந்த பாரதி சாமி நான் தான் உன் மாமு பாடினாத கேமு நான் வாங்கிக்கிறேன் பிளேமு இந்தா பாரு சாமி நான் தான் ஓ மாமு என் பேரு ஜெய்யி தோசையில ஊத்துவ நெய்யி தூங்க தேவை பாயி நீ ஊட நாய் நாய் நாய். ஐயோ எந்திரி. எந்திரா எந்திரா. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃபேமிலி சாங். கொஞ்சம் ஊத்தி அப்படியே மிக்ஸி. ஐயோ பாவா தேங்க்யூ பாவா அவ ரொம்ப சந்தோஷமாயிட்டா. ஆனாலும் அவ இருந்து போறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணி அனுப்புனா நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும். ஆமா, அவ என்னைக்காவது உன்கிட்ட ஜாலியா பேசியிருக்காளா? அது ஒரே ஒரு தடவை ஒன்னா உட்காந்து சரக்கு அடிக்கும் போது நல்லா சிரிச்சு சந்தோஷமா லவ் பண்ணா. ஆனா என்ன விடுஞ்சது எல்லாத்தையும் மறந்துட்டா. இதெல்லாம் நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னது? மன்மத சரக்கு. டேய் இது எதுக்குடா? நீ தானப்பா சொன்ன உன் ஆளுக்கு சரக்கு லைட் அடிச்சாலும் போத கிண்ணு ஏறுதுன்னு. இதை எப்படியாவது இந்த ஜூஸ்ல கலந்து கொடுத்துரு. அப்புறம் என்ன ஜாலிதான். எப்படியும் இன்னைக்கு விட்டா அடுத்த வருஷம் தான் பார்க்க போற. இதுதான் நல்ல ஐடியா. வேணாம் பாவா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. என்னடா பிரச்சனை வரப்போகுது? இப்ப எத்தனை மணி? இங்க பார், 6 மணி தான் ஆகுது. நாளைக்கு மத்தியானம் தான் ஃபிளைட்டு. அதுக்குள்ள எப்படியாச்சும் போதை தெளிஞ்சிரும்டா. 4 மணி நேரத்துல போதை தெளிஞ்சிரும் நியூஸ்லயே போட்டிருக்கானுங்க. ஆமா, இதெல்லாம் நீ எங்க பார்த்த? நான் போதையில இருக்கும்போது பார்த்தேன். டேய் அதெல்லாம் விடு. இந்தா சரக்கு ஊத்தி கூடு, பாத்துக்கலாம். சாம், நீ இந்த வீட்டில் இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். அதான் இருக்கிற வரைக்கும் உன்னை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலான்னு உனக்காக ஆசையாக அந்த ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ். என்ன ஜூஸ் ஒரு மாதிரி டேஸ்ட்ல இருக்கு? இல்லை, அது நீ ஃபாரின்லாம் போகிறல்ல, அதான் உனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வரணும்னு கோல்ட் ப்ரெஸ் கருங்காலி ஜூஸ் போட்டிருக்கேன். ஏய், உண்மையை சொல்லு. ஏதாவது கலந்துருக்கியா அதுல? கருங்காலி கொட்டை தான். நல்லா இருக்கே. இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா? வா 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 வா. இந்தா புடு 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 புடு. கொஞ்சம் டைம் எடுத்து. இல்ல குடி 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 குடி. ஒர்க் அவுட் ஆகுது. என்ன நம்மளோட ஸ்பீடா இருக்கா? அப்புறமா நாளைக்கு இந்நேரம் ஜாலியா ஃப்ளைட்ல போயிட்டு இருப்பல்ல? ஆமா ஆமா போறேன். ஆனா நான் ஹாப்பியா போறேன் நான் தான் தெரியல. பாவன் அத்தையை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அத்தையை மிஸ் பண்ணுவியா இல்ல அத்தை மகனை மிஸ் பண்ணுவியா? சரிம்மா, உனக்கு இவன் மேல கோவமே வந்தது இல்லையா?
ஏன் இல்ல? நெறைய இருக்கு. நான் அப்பப்போ என்கிட்ட பொய் சொல்றான். நல்லா நடிக்கிறான். தேங்க்ஸ். அப்புறம் ஏன் முன்னாடியே ஒரு பொண்ண கட்டி ஏய் அதுக்கு என்ன காரணம் உன்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன்டி. டீயா? யாரடா பார்த்து டீன்னு சொல்ற? ஒன்ன தாண்டி. டீன்னுலாம் சொல்லாத. எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். அப்புறம் அடிச்சிட்டு போறேன். சும்மா தானே சொல்ற. டேய் நீ வேற என்ன ஏத்தி விட்டுட்டு இருக்க? அடிக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரா? டேய் ஆல்ரெடி அவ போதையில என்னமோ பண்ணிருக்காடா, நீ வேற ஏன்டா? சரி பாவா. இங்க பார், உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, பேசாம போய் படு. என்ன பிரச்சனை உனக்கு? என்னவே அடிக்கிறியா? போடா, நான் ஊருக்கு போறேன். இப்ப ஏய், கிளம்புறேன். ஏய், போ. ஏய். அம்மா, கேள்றா. நெஞ்சு ஏன் எரியுது? ராவ போட்டா அப்படிதான். சாப்பிட ஏதாவது இருக்கா ப்ரோ? வேணா ஒரு ஜூஸ் கொண்டு வரவா? டேய் டேய். உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, அவனை போய் வாங்கிட்டு வர சொல்றேன். கிளி பரோட்டா, கிளி பரோட்டா, கிளி பரோட்டா. டேய் இது பீஸாடா. எனக்கு எதுவும் தெரியாது, நான் போறேன். டேய் மொட்டை போடப்ப. ஐயோ விடிஞ்சு தெளிஞ்சுன்னா வீசா எங்கன்னு கேட்பாலே. பேசாம நைட் அங்கேயே கூச்சு ஓடி போயிடலாமா? நீ எங்க போனாலும் உன் கூடவே தான் வருவேன் மாமா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நரிக்கூட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். அதிகமா கூட சொல்லிக்கோங்க. ஆனா எங்க அப்பா அம்மா வரக்கு முன்னாடி இந்த கருமத்தெல்லாம் கிளியர் பண்ணிக்கலன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். மடையா, அவங்க தான் ஊருக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு தானே போனாங்க. மறந்துட்டியா? தானதோம் தனன தானதோம் தனன. பூக்கள் பூக்கும் தருணம். அட ஆமாங்க, அதே ஆபீஸ் டென்ஷன்ல மறந்துட்டேன். வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னாங்களா?